ஹாய்! நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு வெளியில இருந்து சிக்னல்கள் வருது. எந்த மாதிரியான சிக்னல்கள்? ஹார்மோன், ஸ்மெல், டேஸ்ட், பெயின் இந்த மாதிரி. இந்த சிக்னல ஃபர்ஸ்ட் வாங்குறது தான் ரிசெப்டார்ஸ். ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது செல்லோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த ரிசெப்டார்ல கொஞ்சம் வகைகள் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ஜி புரோட்டீன் ரிசெப்டார பார்க்க போறோம். இது ஒரு ஸ்பெஷல் டோர் போல இருக்கும். சிக்னல் வந்தா அது ஓபன் ஆகி அந்த மெசேஜ செல்லுக்குள்ள அனுப்பும். இந்த ஜி புரோட்டீன் ரிசெப்டார் 7 டைம்ஸ் செல்லோட மெம்பரேன்ல ஊடுருவி இருக்கும். 7 டிரான்ஸ் மெம்பரேன் ரிசெப்டார்னு கூட சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஜி புரோட்டீனோட வேலை ஆரம்பிக்குது. சிக்னல் மாலிக்யூல் வந்து ஜி புரோட்டீன் ரிசெப்டரை ஆக்டிவேட் பண்ணுது. உடனே ரிசெப்டார் தன்னோட ஜி புரோட்டீனை ஆன் பண்ணும். ஜி புரோட்டீனுக்கு 3 பாகம் இருக்கு. ஒன்னு ஆல்பா, ரெண்டாவது பீட்டா, மூணாவது காமா. ஜிடிபி வந்து சேரும்போது இந்த ஆல்பா பார்ட் வந்து தனியா பிரிஞ்சு செல்லுக்குள்ள மெசேஜை அனுப்பும். இதுதான் சிக்னலை உள்ள கொண்டு போய் இன்சுலின் ரிலீஸ் ஆகணுமா இல்ல ஸ்மெல் ரெக்கக்னைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும். சிக்னல் முடிஞ்சதும் இந்த ஜி புரோட்டீன் ஆஃப் ஆகி மீண்டும் ரீசெட் ஆயிடும். இதுதான் ஜி புரோட்டீன் பாத்வே. பார்மகாலஜி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.